ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு நந்தினிஸ் பேண்ட்ரி. இன்றைக்கி நந்தினிஸ் பேண்ட்ரியில் சூப்பரான கொள்ளு தோசை தான் பண்ண போகிறோம். அதுக்கு ப்ரிப்ரேஷனாக கொள்ளு வந்து ஊற வைக்கணும். ஒரு 6 மணி நேரம் டு 8 மணி நேரம் வரைக்கும். ஏன்னா முழு உளுந்தும் போடுறதுனால நல்லா ஊற வைக்கணும். நீங்கள் ஊற வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அது 8 மணி நேரத்தில் முளை விட ஆரம்பிச்சிடும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. அதுக்கு ப்ரிப்ரேஷனாக ஊற போட்டுருவோம். இப்போ வாங்க அதை குயிக்காக பார்க்கலாம். ஒரு கப் கொள்ளு தோசை தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து 1 கப் கொள்ளு எடுத்துட்டுருக்கேன். 1/2 கப் இட்லி அரிசி, 1/4 கப்பு அதாவது 1/3 உளுந்து, தோல் உளுந்து, முழுசாக இருக்கிற உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 6 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவோம். இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சாச்சு. இது நல்லா ஊறட்டும் 6 மணி நேரம். இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மறைச்சிடலாம். இது 6 மணி நேரம் கூட எக்ஸ்ட்ரா 2 மணி நேரம் விட்டோம்னா அந்த பாருங்கள் கொள்ளு முளை கட்டிடுச்சு. ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது. உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுறேன். அரைச்சாச்சு. இப்போ இதில் சேர்த்துடலாம். இதை வந்து அப்பப்போ அளவு கம்மியாக ஊற போட்டு ஒரே நாள்லேயே காலி பண்ணிடணும். மேக்ஸிமம் 2 days தான். ஹெல்த்தியானதை வந்து ரொம்ப வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு இது பண்ணக்கூடாது. கையோடு அரைச்சி கையோட காலி பண்ணிடணும். இந்த தண்ணி அதில் விட்டுறலாம். எல்லாத்தையும் அரைச்சிட்டு காட்டுறது. எல்லாமே அரைச்சாச்சு. இதில் உப்பு சேர்த்து கலந்து இதை ஒரு 5 மணி நேரம் போதும். 4 மணி நேரம் 4 to 5 மணி நேரம் வந்து ஃபெர்மெண்டேஷன் விட்டால் போதும். உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சாச்சு, உப்பு போட்டு கலந்தாச்சு. இது ஒரு 4 to 5 மணி நேரம் ஊறட்டும். அதாவது ஃபெர்மெண்டேஷன் இருக்கட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தோசை வாத்து காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சு 4 மணி நேரம் தான் ஆகுது. அழகாக புளிச்சிச்சு. நல்லா சூப்பராக நல்ல வெயிட் லாஸ்க்கு சூப்பரான இது. இதை வந்து இட்லியாகவும் வாக்கலாம், தோசையும் வாக்கலாம். இதை கெட்டியாக அரைச்சி நல்லா கிரைண்டரில், நான் மிக்சியில் அரைச்சதான் உங்களுக்கு காட்டினேன். கிரைண்டரில் அரைச்சி நல்லா கிளறி நம்ம சொப்பில் புழிஞ்சு சேவை மாதிரியும் பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் அது புளியறதுக்கு தெம்பு வேணும். அது இருந்தால் கண்டிப்பாக அது பண்ணலாம். இட்லி மாதிரியே வேக வச்சு சேவை மாதிரி புழிஞ்சிடலாங்க. அப்படியும் பண்ணலாம் சூப்பராக. இப்போ கல் போட்டிருக்கோம். கல் சூடாகட்டும். சூடாகணும். நல்லா கலந்து விட்டுட்டு, ஏன்னா உளுந்து அடியில் உளுந்து மேலே வந்துடும். அந்த கொள்ளு வந்து உள்ளே தங்கிடும். கனமானது வந்து உள்ளே தங்கிடும். அரிசி கொள்ளு அதனால் இது நல்லா முருகலாகிட்டே வருது. இதை இப்போ திருப்பி போட்டு நல்லா முருகலாக இருக்குது. இந்த ஹெல்த்தியான கொள்ளு தோசை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புகிறேன். கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி அப்பைக்கப்போ ஃபெர்மெண்டேஷன் பண்ணி காலி பண்ணிடுங்க. அதுதான் மில்லட்ஸு, இந்த மாதிரி தானியங்கள் இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி உடனே காலி பண்ணிடணும். வச்சு 2-3 மேக்ஸிமம் நீங்கள் அரைச்சிட்டோன்னா நாளைக்கு காலையில் அதோட காலி பண்ணிடணும். அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஹெல்த்தியான இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் நந்தினிஸ் பேண்ட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமில் சோவரின் நந்துவை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வந்து வீடியோ போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.
நீங்கள் பார்த்துட்டு நல்லது கெட்டது கமெண்ட்ஸு கலந்துரையாடல்கள் நல்லா பார்க்கலாம். நல்ல ஹெல்த்தியான ரெசிபிஸ் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் சொல்லுங்கள், நானும் அதையும் கற்றுக்குறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? சவுண்டு வரும். எப்படி கேட்குது சவுண்டு? ஒரு வா டேஸ்ட் வரும். டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். இதுக்கு வந்து காரசாரமான சட்னி, நல்ல சாம்பார், இந்த தலைகீழ இருக்கும். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.